இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல கட்சிகளுக்கு முட்டு கொடுத்த அந்த முட்டுக்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இன்னைக்கு அவங்க டிவி கேட்காக முட்டு கொடுக்குறாங்க. ப்ரெஸ் மீட்டில் திருமாவளவனை கோவத்தை தூண்டுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. விஜய் கட்சியில் சேர்ந்தவனே தூய சக்தி ஆயிட்டீங்களா அப்படின்னு. இன்னும் ஒரு மாசம் தான் உங்க கூடாரத்தையும் நாங்கள் காலி பண்ணுவோம். நல்லது நடந்தால் நல்லதை வரவேற்பேன், அல்லது நடந்தால் அல்லதை எதிர்ப்பேன். இதுதான் வைகோ. அல்லதுன்னா இப்போ தெரியாதா? அதனாலதான் டிவிக்கு எம்எல்ஏஸுக்கெல்லாம் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. நம்ம மக்கள் ஆதரவு ரொம்ப பெருகிட்டே போகுது. ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல கட்சிகளுக்கு முட்டு கொடுத்த அந்த முட்டுக்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு அவங்க டிவி கேட்காக முட்டு கொடுக்குறாங்க. அந்த முட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பிரஸ் மீட்ல எப்படி பேசியிருக்காங்கன்றத பிரிச்சு மேய போறோம். முட்டுக்களா? முட்டுக்கள் முட்டுக்கள் அது முட்டுக்கள் இப்பதான் வந்திருக்கு. அதான் இன்னும் பூக்க போகுது, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. பாப்போம், சரிங்களா? காலையில பிரஸ் மீட் பாத்தீங்கன்னாக்கா, அதுவும் நம்ம பிசிகே விடுதலை சிறுத்தை கட்சி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அவங்க தான் இருக்காங்க இந்த இடத்துல. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு போலாமா வேண்டாமா, போலாமா வேணாமா, போலாமா வேணாமான்ற கேம்ல டாப் மோஸ்ட் வாண்டட். எனக்கு தெரிஞ்சு அவங்கள விட முட்டு கொடுக்கறதுல பெரிய ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிதாங்க திமுகவுக்கு முட்டு கொடுத்துருந்தாங்க, இப்ப டிவிக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு முட்டு கொடுக்கல? அவங்க அந்த கட்சிக்கு ஒரு பேர், நல்ல பேர் இருக்கு. என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி கூட்டணி வைக்காத இடமே இல்லை. அந்த கட்சிக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த பேரை காப்பாத்திக்க கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு முட்டு கொடுக்கறதுல. சோ இப்போ பிரஸ் மீட்ல என்ன கேட்டாங்கன்னாக்கா, விடுதலை சிறுத்தை கட்சியோட கருத்து என்ன, அதாவது மதிமுக கட்சியில இருந்து வைகோக்கு, அதாவது 2 எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களும் ரிசைன் பண்ண போறதாவும் சொல்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது அவங்களோட விருப்பம், அது உள்கட்சி விவரம், நான்லாம் அதுல தலையிட முடியாது, அது அவங்களோட கருத்து அப்படின்னு சொல்லி டீசெண்டா பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல திருமாவளவனை கோவத்தை தூண்டுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? அதாவது டிஎம்கே கூட கூட்டணி இருந்த எல்லா கட்சியுமே விஜய் அவர் என்ன சொன்னாருன்னா தீய சக்தின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, இப்போ நீங்க விஜய் கட்சியில சேர்ந்தவனே தூய சக்தி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. அப்படின்னு கேட்டது யார் கேட்டா? ஃபர்ஸ்ட் அப்படிலாம் சொல்றாங்க. யார் கேட்டா? எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, சூப்பர். அப்படி கேட்டிருக்காரு. இது கேட்டு பிரஸ் மீட்ல இப்போ கொஞ்சம் அறிவு சிறந்த கேள்விகள் கேட்கணும்னு சொல்லி நம்ம வீடியோ தான் பார்த்துருப்பாங்களோ? இல்ல அவங்க டிஎம்கே சைட்ல பேமெண்ட் கொடுத்தவங்களா கூட இருக்கலாம். நல்லபடி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கைத்தட்டு. டிஎம்கே கிட்ட இருந்து வாங்கிட்டு பண்ணா, டிஎம்கே கிட்ட இருந்து வாங்கி பண்ணிருந்தாலும் இது நல்லதுதான். ரைட், ஓகே, தேவையான क्वेश्चन தான். சரி, இதுக்கு பதில் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலா பிசிகே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இல்ல, அவரு அந்த அளவுக்கு டெக்னிக்கலி பக்காவா ஃபில் பண்ணி வச்சிட்டாரு அந்த இடத்துல. யாராலையும் அந்த மாதிரி பதில் சொல்ல முடியாது. அப்படி என்ன சொன்னாருன்னா, இந்த அரசியல் அப்பாற்பட்டு எனக்கு இளைய தளபதி, அதாவது சிஎம் ஜோசப் விஜய் மேல எந்த ஒரு பகையும் இல்லை, கருத்துக்களும் நம்ம பதிவிடல. ஸோ அது நார்மலான விஷயம். நானும் விஜய் அவரை மதவாத சக்தியோட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு நான் சொன்னேன். அவரும் எங்களை தீய சக்தின்னு சொன்னாரு. இது அரசியலுக்கு தேவையான பேச்சு. அது அப்பாற்பட்டு எங்க 2 பேருக்கும் பெரிய நட்பு இருக்கு. அவரே எங்கள்கிட்ட ஆதரவு கேட்க சொல்ல, ஓ இவ்வளோ நல்லவரா நீங்க அப்படின்னு நாங்க மாறிட்டோம். புரியுதுங்களா? புரியுது. நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் இருக்காரு, சண்முகம், தெரியுமா? துண்டு பண்ண அவர் தான். அவர் இருக்கிறதுலயே இந்த கூட்டணியிலேயே அவர் மட்டும் தான் நான் முட்டு கொடுக்க தெரியாதவர்னு சொல்லுவேன். எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லுவாரு. சூப்பரா பேசுவாரு. எங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி கூட்டணியில கடைசி வரைக்கும் பயணிக்கணும். ஆனா பாக்கிறதுக்கு தான் காமராஜர் மாதிரி இருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரியலாவும் அவர் நல்லா பேசுறாருங்க, நியாயமா பேசுறாரு. எனக்கு என்னவோ டவுட் இருக்குது அவர் மேல கூட. அதாவது எம்பி சீட்டுக்கு, அடுத்த கூட்டணியில எம்எல்ஏ சீட்டுக்கு, அதாவது டிஎம்கே கூட இருந்தவங்கள யாரும் நம்புற மாதிரி நான் இல்ல. ஓகே, அது என்ன சொன்னார்னா, வில்சன் அவர் நிதிநிலை அறிக்கை விட்டார்ல மினிஸ்டர், அதை பத்தி கருத்து கேட்டாங்க. நிதிநிலை அறிக்கை என்னது? ஆக்சுவலா அவர் என்ன சொன்னாருன்னா, இப்போ விட்டுருக்கிறது வெள்ளை அறிக்கையா? வெள்ளை நிதிநிலை அறிக்கை இன்னும் விடவே இல்லையா? அதாவது ஆக்சுவலா கட்சியில இருந்து அபிஷியலா நிதிநிலை அறிக்கை, கட்சி இல்ல கவர்மெண்ட்ல இருந்து நிதிநிலை அறிக்கை விடுவாங்க, அவங்க கொடுப்பாங்களாம். அதுலதான் இதுக்கப்புறமேட்டு என்னென்ன பண்ணுவாங்க, பிளான், எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, எதை தொடர போறாங்க, பழைய விஷயம்லாம் தொடருவாங்களா, நிதி அறிக்கை. அந்த நிதி அறிக்கையில தான் எல்லாம் தெரியும். ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மதிமுக தலைவர், அதாவது வைகோ, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த டிவிகே அரசாங்கம் எப்படி செயல்படுது? அதாவது சிஎம் ஜோசப் விஜயை பார்த்துருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஒரு செயல்பாட்டில் இருக்கு இன்னைக்கு இருக்க அரசாங்கம், நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டா, அதாவது கமிஷன் இல்லாத அரசாங்கம். என்ன மாதிரி பதில் சொல்லியிருக்காரு? ரைட். இப்போ கமிஷன் இல்லாத அரசாங்கம் அப்படின்னா அந்த ஒரு முட்டு, அது முட்டு, ஃபர்ஸ்ட் முட்டு.
இப்போதைக்கு அதுதான் பேச முடியும், வேற ஏதாவது பேச முடியுமா? அது மட்டும் சொல்ல முடியாதுல்ல. சரிப்பா. செயல்படுத்தின ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்கப்பா. கமிஷன் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல ஆக்ஷன் இருக்கும். ஆக்ஷன் இருக்கும். ஓகே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமிஷன் வாங்குறது தெரியுதா தெரியலையா, அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அவரை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. உங்க கட்சியில் இருக்க 2 பேருமே இப்போ அதாவது எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய போறாங்களாமே, அவர்கிட்டயே போய் கேட்டாங்க. இப்போ விசிகே கிட்ட கேட்டாங்கல்ல. எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. ஆல்ரெடி 4 பேர் ராஜினாமா பண்ணாங்கல்ல. ஆமா, அவங்க மேலேயே ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இல்ல ராஜினாமா ஏத்துக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல அதுதான் கோர்ட்ல. அது எப்படி ஏத்துப்பீங்க அப்படின்னு கோர்ட்ல இருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக ஏத்துக்கிட்டீங்க ராஜினாமாவை, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க, எங்களோட தலைமை அதாவது அஇஅதிமுக வந்து சரியில்லை, அவங்க வந்துட்டு திமுகவோட கூட்டணி சேர்ற மாதிரி பேச்சு போயிருந்தது, அதனால நாங்க ரிசைன் பண்ணிட்டோம் சொல்லுவாங்க. அப்போ மக்கள் முட்டாளான்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த ஆன்சர் கரெக்டா இருக்குமா? அதான் மக்கள் முட்டாளான்னு கேட்பாங்க. அதிமுகல இருக்க பிடிக்கல, ஓகே, அதுக்கு எதுக்கு பொசிஷனை ரிசைன் பண்ணணும்? அதுதான் தெரியாதாங்க. இதெல்லாம் பச்சை போய் கிளீனா தெரியுது. ஒரு கால்குலேஷன் தான். நாளைக்கு 6 மாசம் கழிச்சு அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துட்டு வர சொல்ல, ஒரு எம்எல்ஏ சீட்டு காலியா இருக்க சொல்ல, இப்போ 234 தொகுதி இருக்க சொல்ல உங்களுக்கு 118 தேவை. அப்போ உங்கள்கிட்ட 108 தான் இருக்குன்றப்ப எக்ஸாக்டா அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களை ரிசைன் பண்ணிட்டு அந்த 6 மாசத்துல டிவிக்குள்ளே நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு, அதான் கம்மிங் 6 மாசத்துல இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவங்க டார்கெட் என்னவா இருக்கும்னா 10 இடத்துல ரிசைன் பண்ணி ஜெயிக்க வைக்கணும். அது ஏடிஎம்கேல ரிசைன் பண்ண வைக்கலாம், அடுத்த ஸ்கெட்ச் டிஎம்கேல நின்று ஜெயிச்சவங்களையும் ரிசைன் பண்ண வைக்கலான்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ரவுத்தர்னு சொல்லிட்டு ஒரு டிவிகே எம்எல்ஏ பேசுறாரு, ராவுத்தர் அவர் பேசுறாரு. அதாவது இன்னும் 1 மாசம் தான் உங்க கூடாரத்தையும் நாங்க காலி பண்ணுவோம் அப்படின்னு பேசும்போது ஒரு ஷாக்கு. நீங்க என்ன அரசியல் பண்ண வந்தீங்க? மக்கள் அரசியல் பண்ண வந்தீங்களா இல்ல கூடாரத்தை வந்துட்டு வாடகை அதாவது லீஸுக்கு எடுக்கிற மாதிரி அரசியலா? எனக்கு தெரிஞ்சு இது கூடாரத்தை லீஸுக்கு எடுக்கிறது இல்ல, அவங்க சந்தைக்குள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எம்எல்ஏ சந்தையில ஏலம் எடுக்கிறாங்க, ஒன் சைடு ஏலம். ஏன்னா நான் வந்து சந்தை அப்படின்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம பண்றோம். இந்த மாடு சந்தை, ஆடு சந்தை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், காய்கறி சந்தை கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம தமிழ்நாடு டிவிக்கு வந்த அப்புறம் எம்எல்ஏ சந்தை, மினிஸ்டர் சந்தை மாறிட்டு இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்குல்ல, ரொம்ப கன்றாவியா இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை எந்த தொகுதியில மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த மக்கள். ஆனா டிவிகேல இருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல ஏன்னா சின்ன வயசுல இருந்து காய்கறி சந்தை, மாடு சந்தை, ஆடு சந்தை, கோழி சந்தைலாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து எம்எல்ஏ சந்தை கூட இருக்கு அப்படின்னு தெரிய வச்சிட்டாங்க. இந்த தலைமுறைக்கு அந்த ஒரு பெருமை இருக்கு, எம்எல்ஏ சந்தையை கொண்டு வந்தது. ஆமா, அதுக்கு அவர் சொன்னாரு, சொல்ல வந்துட்டேன். அந்த 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண போறாங்களான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, உங்க யூகங்களுக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, சுத்தி வலிச்சு மூக்க தொடுறாரு. இல்ல அதுதான் கேக்குறேன், விடுங்க. இல்லன்னு சொன்னா என்ன போகுது? அது ஒரு கொஸ்டின் மார்க் வரணும்ல. டிஎம்கேல இருக்கிறவங்க மண்டை குழம்பிக்கணும், டிவிக்கேல இருக்கிறவங்களுக்கு ஆஹா ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு, சொன்னது செய்வாரு அப்படின்னு. ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மள கண்டென்ட் கொடுக்குறாங்களோன்னு தோணுது இந்த வீடியோ பண்றதுக்கு. அப்படி ஒரு கண்டென்ட் தான். என்ன தெரியுமா, இடைத்தேர்தலில் டிஎம்கேக்கு சப்போர்ட்டா இல்ல டிவிகேக்கு சப்போர்ட்டா அப்படின்னு கேட்டா நியாயத்தை என்ன பண்ணணும்? நியாயமா பேசணும். இவர் என்ன பேசினா தெரியுமா, அப்படி சொல்லி மிஸ்டர் இப்படிதான் பேசினாரு. இப்படி முடிச்சிட்டாரு. கேட்ட கேள்விக்கு பதில் தான், சிரிச்சு முடிச்சிட்டாரு. அரசியல் தலைவர், சாணக்கியர் எல்லாம் சொல்லுவாங்க அவர். இந்த மக்கள் வேற அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வைகோ வந்து மிகப்பெரிய பேச்சாளர் சொல்லிட்டு சொல்லுவாங்க, சிரிப்பாளரும் சரி, காமெடியனும் சரி. ஒன்னும் தெரியுமா, இவரை மாதிரி ஆளை போயிட்டு பிரபாகரன் நம்பினார் பத்தியா? எனக்கு என்ன பண்றது, அந்த ஈழ தமிழ் மக்கள் யார் யாரை நம்ப கூடாது எல்லாரையும் நம்பினாங்க, அதனாலதான் இன்னைக்கு அப்படி இருக்காங்க. அது ஓகே. இன்னொரு ஒரு டைலாக் விட்டார். யார் அவரே? ஆமா. வெள்ளை அறிக்கையை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, வெள்ளையா இருக்கு. இதுக்கு என்னத்த சொல்றது, வெள்ளை அறிக்கை எப்படி இருக்குன்னா வெள்ளையா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சிரிச்சது கூட ஓகே, இதுக்கெல்லாம் என்ன? அடுத்து இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இதுல ராஜ்யசபா எம்பி இவரு. சரி, இதை எப்படி நினைக்கிறீங்க இந்த கட்சியை பத்தி? நல்லது நடந்தால் நல்லதை வரவேற்பேன், அல்லது நடந்தால் அல்லதை எதிர்ப்பேன், இதுதான் வைகோ. அல்லதுன்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டா, நல்லது அல்லதுன்னு சொல்லிட்டு ரைமிங்ல பேசிட்டாரா. நல்லது நடந்தால் நல்லதை ஆதரிப்பேன், அல்லது நடந்தால் அல்லதை எதிர்ப்பேன், இதுதான் வைகோ. அல்லதுன்னு ஏதாவது வேர்டு இருக்கா தமிழ்ல? தெரியலங்க, யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அல்லது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது அல்லது அது, ஒண்ணு இங்கே நில்லு இல்ல அங்க நில்லு, அது அல்லது. எனக்கு சீமான டைலாக் தான் ஞாபகம் வருது.
ஒண்ணு இந்த சைடு நில்லு, இல்ல ரயில் ட்ராக் அந்த சைடு நில்லு. நீ ரெண்டுமே இல்லாம நடுவில் நின்னா அடிபட்டு தான் சாவேன். ஐயோ தப்புங்க, ஒரு வயசான ஒரு பாவம். அந்த டைலாக் வருதா? அந்த டைலாக் சீமான் சொன்னது. மக்களே அந்த டைலாக் தான் பேசினப்பல, அவரை சொல்லல. சரி, அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை எடுத்துப்போமா. அவர் வந்துட்டு முட்டு கொடுக்குறவர் இல்ல, அவர் யாருக்கு முட்டு கொடுப்பாருன்னு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ தனியா நான் சொன்னதுக்கு முன்னாடி எதுக்கு இவருக்கு கரெக்டாக சூட் ஆகும். அவர் முட்டு கொடுக்குறவர் இல்லை, அவர் கண்டென்ட் கொடுக்குறவர். அண்ணாமலை எல்லாருக்கும் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வராரு திடீர்னு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரு மக்கள் வந்துட்டு ரொம்ப ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு வி த லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சோம். அதில் வந்து எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கும் பார்சலோ அரௌண்ட் 18 லட்சம் பேருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. ஆனால் என்னதான் அவரை கண்டென்ட் கொடுக்குறவர் அப்படின்னு சொன்னாலும் எதுக்காக சொல்றேன்னா கலாய்க்கிறதுக்கு சொல்ல. எனக்கு ஒரு முன்னு மட்டும் பிடிச்சிருந்தது அவர்கிட்ட. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வி த லீடர்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இது அவங்க ஒரு கோல் என்னன்னா, ஆட்சிக்கு வராங்கல்ல அவங்க என்னவா இருக்கணும்னா படிச்சவங்க தான் வரணும். இப்போ இடைத்தேர்தலில் போட்டி போட போறாங்களாம். படிச்சு நாலேஜ் இருக்கிறவங்க தான் அதுக்கான எக்ஸாம் வச்சு ஆளை தேர்வுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன், நம்ம சீமான் அண்ணன் வந்துட்டு சின்ன குழந்தையில இருந்து அரசியலை ஊட்டி வளர்த்து தயார் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்றாருன்னா ஃபில்டர் பண்றாரு. அப்படிதான் ஃபில்டர் பண்ணுவாரு. ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, இது இவர் ஏன் இப்படி ஃபில்டர் பண்ற ப்ராசஸ் ஏன் போறாரு அப்படின்னா, இவர் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணவர், புரியுதா? யூபிஎஸ்சி ரேங்க் பாஸ் பண்ணவர். ஸோ யூபிஎஸ்சிக்கு என்னென்ன படிப்பாங்கன்னு இவருக்கு தெரியும். ஓகே, மொத்தத்தையுமே படிக்கணும். இப்போ கொஸ்டின் கேட்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் படிக்கணும், இந்தியன் பாலிடிக்ஸை படிக்கணும், வேர்ல்டு பாலிடிக்ஸை படிக்கணும். இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா, ஷார்ட்ஸில் பேசியிருப்பேன். அதாவது அரசியலுக்கு இப்போ லாரன்ஸ் அவர் வராருன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குற ப்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் இருக்கணும். இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இந்தியா ஃபேஸ் பண்ணுது, தமிழ்நாடு எவ்வளோ ஃபேஸ் பண்ணுது, அதை கொடுத்து அதுலேருந்து சொல்யூஷன் தராங்களா, அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம். அதேதான். ஏன்னா யூபிஎஸ்சியில் ஒருத்தங்க ஹையஸ்ட் கிரேட் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டாக கிளியர் பண்ண வேண்டிய பேப்பர் என்ன தெரியுமா? தற்போதைய சூழ்நிலையில என்ன நடந்துட்டு இருக்கு ஓகே அப்படின்ற ஒரு பேப்பர் இருக்கு. கரண்ட் சிச்சுவேஷன்ஸ், கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடக்குதுன்னு அதை படிச்சு அதுல நல்ல மார்க் எடுத்தாதான். அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். டெய்லி நியூஸா இருக்கட்டும், இந்தியாவோட எக்கனாமி, அதாவது இந்தியா சம்பந்தப்பட்ட வளர்ச்சி, உலக பொருளாதாரம், அதாவது தற்போது நடக்கிற அரசியல் சூழ்நிலை, இது எல்லாத்தையும் படிக்கிறவங்க தான் அந்த மாதிரி பொசிஷனுக்கு பர்ஃபெக்ட்டான போக முடியும். அதுல என்னன்னா, டிவி கேள்வி ஒருத்தர் இருக்காரு, ஐஆர்எஸ்ல இருந்திருக்காரு. ஆமா. ஆனா அவர் பேசும்போது இவ்வளவு தெளிவா பேச மாட்டாரு. இல்ல, அது வந்து பாலிடிக்ஸ்ன்னு உள்ள வரவங்க ஒரு தயார் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது இவங்க வந்தது வந்துட்டு விஜய் அண்ணன் சொல்லி வந்தவங்க, அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கே வராங்க. இப்போ தெரியாதா? அதனால தான் டிவிக்கு எம்எல்ஏஸுக்கெல்லாம் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ 2 நாள் முன்னாடி கோச்சிங் சென்டர் கொடுத்துருக்காங்க, தெரியுமா? கோச்சிங் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்களுக்குள்ள வந்துட்டு அசம்பிளில எப்படிலாம் பேசணும் அப்படின்னு. ஆமா, அது நான் கேள்விப்பட்டேன். அதுதான் கோச்சிங் சென்டர். அது கோச் பண்றது வந்து இவர் தானே. அவர் வந்துட்டு நம்ம சபாநாயகருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இன்னொருத்தர், ஐயோ ஒரு பேர் வந்துச்சு, செங்கோட்டையன் சொல்றீங்களா? அவர் தான் மெயினாமே. சரி, இப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் கோச்சிங் கொடுப்பாங்க? அது சிஎம்க்கு கோச்சிங் கொடுப்பாங்களா, இல்லை வந்துட்டு எம்எல்ஏக்கு கோச்சிங் கொடுப்பாங்களா? கோச் பேரு நீ வேற, அது வேணாம் இப்போ சொல்லணும். சர்டிஃபிகேட்லாம் மறக்கக்கூடாது, கொடுத்த பேப்பரை மறக்காம எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். அப்படி ஏதாவது எக்ஸாம் வச்சு பாஸ் பண்றதா இதுல யார் நல்ல மார்க் எடுப்பா? சிடிஆர் நிர்மல் எடுப்பார்ல. எக்ஸாம் வச்சு பாஸ் பண்றதா இருந்தா யார்? சிடிஆர் நிர்மல் இவங்களாம் எடுப்பாங்க மினிஸ்டர்ஸ்ல. பேசவே தெரியாதவங்களுக்கு எப்படி எக்ஸாம்ல மார்க்லாம் போட முடியும்? இவருலாம் ட்ரைனிங் எடுக்கிறாருப்பா. எனக்கு இதுல யார் நல்ல மார்க் எடுப்பான்னா, எனக்கு கரெக்டா அந்த பேப்பரோட நேம் ஞாபகம் வந்துச்சு, கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேரா? யார் கூட? அவங்க தான் இதுல கரெக்டா மார்க் எடுப்பாங்க. இல்லைங்க, ஏன்னா கரண்ட் அஃபேர் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். கரண்ட் அஃபேர்னா எந்த, இப்போ எலக்ட்ரிசிட்டியா இல்ல அஃபேரா? இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நான் சொன்னல முன்னாடி, தற்போதைய சூழ்நிலை நடக்கல வேலைங்க. நான் தப்பா என் மைண்டுக்கு வருது. அஃபேர்னா வேற எங்கேயோ போயிடுது, கரண்ட்னா வேற எங்கேயோ போயிடுது. ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல இதுதான் நடக்குது. தமிழ்நாட்டுல கரண்டோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? கரண்ட் நம்ம பிரிச்சு பார்க்க முடியல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை மக்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு சரி, மக்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ராகவ லாரன்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், அப்புறமா மாஸ்டரை ஃபாலோ பண்ணால், மகேந்திரனை ஃபாலோ பண்ணால் போதும். அதெல்லாம் அஃபேர்லாம் தெரிஞ்சுக்கலாம். அவர் வேற இப்போ வீடியோ போட்டிருக்காரு, மாஸ்டர் மகேந்திரன். நான் வந்து சொன்னது தப்பா புரிஞ்சு, அவர் தப்பா தான் பேசுனது, சரியா? அது வாழ்க்கை வந்துட்டு தப்பா போயிடுமோ சொல்லிட்டு அதை சஸ்டெயின் பண்றதுக்கு வந்து பேசினாப்ல, அதுலயும் முட்டு குத்துட்டு அதுலயும் தப்பா பேசிட்டு இருக்காப்ல. அவர் வீடியோ அவரே பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? நான் சொன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. அது சோலார் சிஸ்டம் இல்ல, சோலார் கரண்ட். அது ஒத்துக்கிட்டாராம். ஆமா, நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். ஆனா ஸ்டில் யாரெல்லாம் வந்து கரண்ட் பத்தி பேசுறாங்களோ, எலக்ட்ரிசிட்டியை பத்தி பேசுறாங்களோ, அது வந்துட்டு தற்கூறிக்கலாம். அவங்க யாருன்னா வேணும்னே கேட்பாங்களாம். அப்பதான் கூமுட்டை
என் வீட்டுல இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னா இனிதான் கேட்பாங்க, 6 மாசம் கழிச்சு கேட்க மாட்டாங்க கூமுட்டை. சீமான் ரொம்ப நாளா அதான் சொல்லிட்டு இருக்காரு, கரண்ட் எப்படி எப்படி எடுக்கணும்ன்றது தான் புதுசா வந்து சொல்ல பாரு. ஒன்னு நல்லா கேட்டுக்கோ, எம்எல்ஏக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? நீ சொன்னியே 6 மாசத்துல சரி பண்ணுவாங்கட்டு, அந்த ட்ரைனிங் எத்தனை மாசம் கேளு ஃபர்ஸ்ட் போயிட்டு அசம்பிளியில எப்படி பேசணும். அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த IUMLன்னு ஒருத்தர் கட்சி வச்சிருக்காங்க தெரியுமா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சின்னு சொல்லிட்டு. ஓகே, அவங்களையும் எம்எல்ஏ இருக்காங்கல்ல ஒருத்தர் இருக்காங்க. ஆமா, அந்த எம்எல்ஏ வந்துட்டு அந்த கட்சி தலைவர் காதர் மொய்தீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட கட்சி சார்ந்த மக்கள் கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, டிஎம்கேவையும் தப்பா பேசாதீங்க, டிவிகேவையும் தப்பா பேசாதீங்க, எந்த கட்சியுமே தப்பா பேசாதீங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிறதுக்கு காரணம் மதவாத சக்தி உள்ள வராம இருக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி வச்சிருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? இப்பதான் இந்த முட்டு கொடுக்கறதுக்கான ஒரு மெயினான முட்டு. இந்த முட்டு இன்னைக்கு இங்க இருக்குமா நாளைக்கு இங்க இருக்குமான்றது அதுக்கே தெரியல. ஸோ என்னைக்காச்சும் எதுனாவது அடிபட்டுரும், அது என்ன பண்றது? முட்டு முட்டு முட்டு. இந்த வீடியோல முட்டை பத்தி பேசியிருக்கோம். இந்த முட்டு நல்லா இருந்ததுனாக்கா கீழே ஒரு முட்டு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.